ப்ரைஸ் லார்டுங்க. இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா, பைபிளில் கோலியாத்தை வச்சு பார்க்க போகிறோங்க. கோலியாத்து யாருன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? ஆனால் அந்த கோலியாத் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நிறைய பேசினார், ரொம்ப வார்த்தை பேசினார். ஆனால் அவரை எதிர்க்கிறதுக்கு ஒரு குட்டி பையனான தாவீது தான் மேற்கொண்டார். என்னடா இவங்க இப்படிலாம் கதை சொல்கிறாங்கன்னு பார்க்கீங்க. உண்மைங்க, உங்கள் வாழ்க்கையில் கோலியாத்தை போல் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட தாவீது போல் ஒரு சின்ன மனுஷனான தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தையே வெளில ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சுன்னா உங்கள் பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு எங்கே கிருபை இல்லை? கண்டிப்பாக இருக்குங்க. கோலியாத் அவ்வளோ ஹைட்டாக நல்ல ஒரு பாடி, நல்ல ஒரு திடனான மனிதன் அப்படின்ட்டு பைபிளில் இருக்குது. ஆனால் தாவீது ஒன்றுமே கொண்டு போகல, கூழாங்கற்கள் தான். அந்த கவட்டையும் கூழாங்கற்கள் தான், கபனி கூழாங்கற்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கான இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற ஒன்றே ஒன்று வேதாகமும் ஜெபமும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு இருந்தால் அந்த எப்படி கற்களை கொண்டு அந்த கோலியாத்தை ஒரே அடியில் வீழ்த்தினானோ அதே போல் நீங்களும் வீழ்த்துவீங்க. பிரச்சனையை கண்டு நீங்கள் ஓடாதுங்க, எதிர்த்து நில்லுங்க. பிரச்சனைங்க எதிர்க்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு உருவாக்கப்படுற பிரச்சனைக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போதாங்க உங்களுக்கு மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் கடன், வீடு இல்லை, ஐயோ என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, படிப்பு, நிறைய பிரச்சனைகள். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனால் இதுக்குள்ளேயே நீங்கள் பிரச்சனையில் காணப்படுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயம், கண்ணை மூடி திறந்து பாருங்கள். அந்த கோலியாத்தை நினச்சிக்கோங்க, அவன் தான் உங்கள் பிரச்சனை. இப்போ தான் அந்த குறியடிக்கிற கல் தான் தாவீது. நீங்கள் இப்போ முழங்கால் போட்டு ஜெபிக்க அந்த குறி அடிக்க அந்த குறி எப்படி கோலியாத்து மேலே விழுந்தானோ அதே போல் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றுவார். ஜெபமே ஜெயங்க. ஜெபத்தினால நீங்கள் வெற்றியை காண்பீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த காலத்தில் நிறைய ஜெபம் தேவை. நீங்கள் ஜெபிக்க உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். தேவன் உங்களையும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.